கைஸ், மூதேவின்னு நம்ம எல்லாருமே திட்ட யூஸ் பண்ற ஒரு வேர்டு கரெக்டா? ஆனா இந்த ஸ்டோரி கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாலட்சுமிக்கே இவங்க தான் பிக் சிஸ்டர். எஸ், த ரியல் எல்டர் குவீன். இவங்களையே நம்ம சோம்பலோட கனெக்ட் பண்றோம். ஏன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு மன்னர்கள் கோவில் கட்டினாங்க? ஃபுல் ஸ்டோரியா இந்த வீடியோல பாப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எல்லாருக்கும் மகாலட்சுமிய தெரியும். ஆனா அவங்களுக்கு முன்னாடி பார்க்கடல் கடையும் போது முன்னாடியே தோன்றியவள் தான் இந்த ஜேஷ்டா தேவி. அதனால அவள மூத்த தேவின்னு சொல்றோம். பேசிக்லி ஷி இஸ் த பிக் சிஸ்டர் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி. கருப்பு நிறம், கழுதை வாகனம், காக்கை கொடின்னு அவளோட வைபே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அவள சோம்பல் மற்றும் கெட்ட நேரத்துக்கு அடையாளமா பார்க்கிறோம். ஆனா 8th and 9th செஞ்சுரியில பல்லவர் மற்றும் சோழர் காலத்துல மூதேவிக்கு தனியா கோவில்கள் இருந்துச்சு. விவசாயிகளும் மன்னனும் நிலமகளின் மனைவின்னு அவள கொண்டாடினாங்க. அப்போல்லாம் அவள பாக்ய தேவதைன்னு தான் நம்பினாங்க. ஏன் இப்போ அவள நெகட்டிவா பார்க்கிறோம்? அதுக்கு லாஜிக் என்னன்னா, லக்ஷ்மினா உழைப்பு, மூதேவினா ஓய்வு. உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஓய்வு. தூக்கம் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. ஆனா ஓய்வு ஓவரா போனா அது சோம்பலா மாறிடும். அதனால நம்ம பெரியவங்க சோம்பல துரத்து லக்ஷ்மிய வரிகட்டி அழைன்னு சொன்னாங்க. அவளோட ஹஸ்பண்ட் துசஹ ரிஷி. அவர் அமைதிய விரும்புவாரு. இவங்க நாய்ஸ விரும்புவாங்க. இதனால அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு புராணம் சொல்லுது. அவளுக்கு குளிகன் மற்றும் மாந்தின்னு 2 பிள்ளைகள். இந்த குளிகன் தான் நம்ம ஜாதகத்துல குளிக காலம்னு சொல்ற அந்த பவர்ஃபுல் ஃபோர்ஸ். இப்ப கூட காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில்லையோ இல்ல ட்ரிச்சில இருக்கிற பழைய கோவில்கள்ல மூதேவியோட அழகான சிலைகளை நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலி மூதேவிய ஏன் பேட் சிம்பிளா பார்க்கிறோம்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? லாஜிக் ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நம்ம ஹியூமன் மைண்ட் எப்பவுமே பிரைட்னஸ மட்டும் தான் விரும்பும். தங்கம், சிரிப்பு, காசு இது எல்லாம் லக்ஷ்மி. அதனால நமக்கு அது குட் சிம்பிள். ஆனா மூதேவி என்பது கசப்பான உண்மை. அவளோட அடையாளங்கள் எல்லாமே நம்ம பயப்படுற விஷயங்கள். முதுமை, அமைதி, தூக்கம் மற்றும் எம்டினஸ். மனிதனுக்கு எப்பவுமே இல்லேன்னு சொல்ற விஷயத்த கிட்ட பார்த்தா பயம் வரும். அதுதான் நம்ம பேட் லக்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான ரீசன் பாலிடிக்ஸ் அண்ட் பவர். பழைய காலத்துல மன்னர்கள் சக்சஸ மட்டும்தான் கொண்டாட விரும்பினாங்க. மூதேவி ரெஸ்ட் மற்றும் ரிஃப்ளெக்ஷனோட சிம்பிள். ஒரு மன்னனுக்கு எப்பவுமே வார் மற்றும் வெற்றிதான் வேணும், ஓய்வு கிடையாது. அதனால சக்சஸ் தர லக்ஷ்மிய ஃப்ரண்ட்ல வச்சு ஸ்டாப் பண்ண சொல்ற மூதேவிய பின்னாடி தள்ளினாங்க. சோஷியலாவும் ஒரு ரீசன் இருக்கு. நம்ம ஊர்ல ஆக்டிவா இருக்கிறது தான் அழகுன்னு நம்புனாங்க. சோம்பலா இருக்கிறது தப்பு தான். ஆனா அந்த சோம்பலுக்கு மூதேவின்னு பேர் வச்சு அவள ஒரு வில்லனா மாத்திட்டோம். உண்மையிலே அவள் உங்ககிட்ட இருக்கிற அசுத்தத்தை கண்டுபிடிச்சு கிளீனிங் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ற அந்த ஸ்ட்ரிப்ட் மேனேஜர். சிம்பிளி ஸ்ரீதேவிய நம்ம போனஸ் மாதிரி பார்க்கிறோம், மூதேவிய ஆடிட் மாதிரி பார்க்கிறோம். ஆடிட்னாலே எல்லாருக்கும் பயம்தானே. ஆனா ஆடிட் பண்ணாதான் கம்பெனி நல்லா நடக்கும். சோ மூதேவி பேட் சிம்பிள் இல்ல, அவள் ஒரு நெசசரி ரியாலிட்டி. அவள வெறுக்காம நம்முள்ள இருக்கிற சோம்பலை நீக்கி டிசிப்ளினா வாழ நினைச்சாலே போதும். மூத்த தேவி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய லெசன் தான். லக்ஷ்மி வந்தா செல்வம் வரும். ஆனா அந்த செல்வம் திருட்டு போகாம நிலைச்சு நிக்கணும்னா அங்க மூதேவியோட காவல் வேணும். பேசிக்லி ஷீ இஸ் த அல்டிமேட் செக்யூரிட்டி கார்டு ஃபார் யோர் வெல்த். ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி அந்த கருப்பு கோட்டிங் இல்லனா நம்ம முகத்தை பார்க்க முடியாதுல்ல. அந்த டார்க் லேயர் தான் மூதேவி. நீங்க வெளியே தெரியற அழகுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ற பேக்ரவுண்ட் பவர் இவங்க தான். மூதேவிய மூக்காலினின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு சென்ட் பவர் ரொம்ப அதிகம். உங்க லைஃப்ல எங்க டர்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் வேக்யூம் கிளீனர் தான் இவங்க. என்னதான் தெய்வங்கள்னு சொன்னாலும் மூதேவி எப்பவுமே சோலோவா இருக்கதான் விரும்புவாங்க. அவளுக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. த ரியல் இண்டிபெண்டன்ட் குவீன் வைப். மூதேவினா வெறும் தூக்கமில்ல ப்ரோ. நீங்க தூங்கும் போது உங்க செல்ஸை ரிப்பேர் பண்ணி மைண்ட ரீசெட் பண்ற அந்த பவர்ஃபுல் ஃபோர்ஸ் தான் இவங்க. சிம்பிளா சொன்னா ஷீ இஸ் த டாக்டர் ஆஃப் யோர் சோல். அம்மாவாசைனா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா ஜேஷ்டா தேவிக்கு அந்த டார்க் நைட் தான் ரொம்ப முக்கியம். இரவு இல்லைனா பகல் இல்லை. அந்த ஆப்சல்யூட் டார்க்னஸ் இல்லைனா லைட்டோட வேல்யூ தெரியாதுன்னு அவள் தான் ப்ரூவ் பண்றா. மகாலட்சுமிக்கு தங்கம்னா மூதேவிக்கு இரும்பு. எஸ், நம்ம பிளட்ல இருக்கிற அயன் தான் நம்மள ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. சோ உங்க இன்னர் ஸ்ட்ரென்த்தோட சிம்பிளும் இவங்க தான். மூதேவிய த எண்ட்னு நினைக்காதீங்க. அவள் ஒரு ரீசெட் பட்டன். லைஃப்ல எல்லாத்தையும் இழந்து ஜீரோல நிற்கும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி தொடங்கும். ஜீரோ இல்லாம 100 கிடையாது ப்ரோ. பழைய கோவில்கள்ல மூதேவி சிலை வாசல்ல தான் இருக்கும். ஏன் தெரியுமா?
உங்க கவலைகள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் அவள்கிட்ட விட்டுட்டு ஃப்ரீயா உள்ள போக தான் அவங்க இருக்கா. ஷீ இஸ் த ஒஃபிஷியல் செக்யூரிட்டி. சோ அடுத்த தடவை யாராவது மூதேவின்னு திட்டினா பயப்படாதீங்க. என்கிட்ட பிக் சிஸ்டர் எனர்ஜி இருக்குன்னு சொல்லி கூலா போங்க. இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க.